Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் தன்மையா vlogs சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். மேட்டூர் தாண்டி வந்து பண்ணவாடின்னு ஒரு லொக்கேஷன் ஸ்பாட்டுக்கு தான் வந்து போக போகிறேன். அங்கே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. மேட்டூரில் இருந்து பண்ணவாடி போகிற வழி தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ராமன் நகர் வந்து க்ராஸ் பண்ணி இப்போ வந்து போயிட்டுருக்கோம். அன்றைக்கி ரோடு ஃபுல்லாகவே கொஞ்சம் வண்டி வந்துகிட்டே தான் இருந்தது, ஃப்ரீயெல்லாம் இல்லை ரோடு. எத்தனை பேர் பண்ணவாடி போயிருக்கிறீங்க, அங்கே பரிசல் துறையில் போயிருக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்ததும் அப்படியே என்னுடைய ஓல்டு மெமரிஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மால்கோ வித்யாலயா. ஸோ இந்த ஸ்கூலில் தான் நான் வந்து எல்கேஜிலேருந்து 12th வரைக்குமே வந்து படித்தேன். ஸோ அதனால் இந்த இடத்துல தான் நடந்து போய் பஸ் ஏறுறது, ஸோ அந்த ஓல்டு மெமரிஸ்லாம் டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சு அந்த ஸ்கூல் க்ராஸ் பண்ணும் பொழுது. ஸோ இந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பள்ளி. எல்லாருக்குமே வந்து தெரியும், மேட்டூரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வர்றது மெயின் கேட்டு ஸ்கூலுக்கு, இதுதான் மெயின் கேட் என்ட்ரன்ஸு. பரிசல் துறை எல்லாமே வந்து இருக்கும்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் லாஸ்ட்டில் நீங்களே பார்ப்பீங்க என்ன நடந்தது அப்படின்றத. கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக வந்து இருக்கும். பாப்பா எப்பயுமே ஃப்ரெண்ட் சீட்டு தனியாக தான் உட்காரணும்பா. எனக்கு கொஞ்சம் வளர்ந்ததுமே வந்து எனக்கே அலோவ் பண்ண மாட்டா. ஸோ அதனால் அவளை ஃப்ரீயாக ஃப்ரண்ட்டில் விட்டாச்சு, உட்காந்துக்கோ அப்படின்னு ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தா. தூக்கம் வேறு அவருக்கு பயங்கரமாக வந்தது அவளுக்கு. இதுதான் மேட்டூர் டேம், அந்த பாலத்துக்கு மேலே போகும்போது எடுத்தது. தண்ணிலாம் இல்லை, வற்றி போச்சு. ஆடி 18க்கு வந்து தண்ணி திறந்து விடுவாங்க. அப்போ போய் நான் உங்களுக்கு அது செப்பரேட்டாக வீடியோ vlog மாதிரி எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எத்தனை பேர் மேட்டூர் டேம் வந்திருக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே பாருங்கள் ஸ்மோக் பொல்யூஷன் போயிட்டுருக்கு இல்லையா, அதுதான் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டு, மேட்டூர் தெர்மல் பவர் பிளான்ட். நெக்ஸ்ட்டு சோளக்கருது சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல சோளப்பூட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ வேக வச்சு இங்கே விற்றுட்ருந்தாங்க அந்த அண்ணா. ஸோ அது வாங்கிறதுக்காக தான் வந்து நிறுத்தினோம். சூடாக எடுத்து தந்தார், அப்போ தான் வெந்திருக்கும் போல். வாழை இலையில் வச்சு அழகாக கொடுத்தாரு. மேட்டூர் பாலத்துக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே சோளக்கருது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எங்கே இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா மேட்டூர் அந்த வளைவு பெண்டு இருக்கும் இல்லையா, மலைப்பகுதின்னு சொல்லுவோம், மலைப்பாதைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல தான் இருக்கோம். அங்கேருந்து இப்போ போயிட்டுருக்கோம். மேட்டூர் பார்க்கு போய் தாண்டி தான் வந்து நம்ம அந்த பண்ணவாடிக்கு போகிற ரோடே வந்து வரும். இந்த இடத்துல எப்பயுமே கருவாடு சேல் பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷாக, எப்பயுமே கருவாடு இருக்கும். மேட்டூர் ஆறு டேம் தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கே கொஞ்சம் கிளியராக இருக்கும், வாட்டர்லாம் நல்லா தெரியும். டேம் வந்திருக்கீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட்னா எது அப்படின்றதையும் சொல்லுங்கள். இது பார்க்கு கிட்ட வந்துட்டோம், மேட்டூர் பார்க் கிட்ட. இப்போ பாருங்கள் பார்க்கிங் ஏரியா வரும். எவ்வளோ பஸ்ஸு, ட்ராவல்ஸு, காரு, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. பார்க் வந்தவங்களுடைய வண்டி தான் இங்கே பார்க்கிங்கில் இருக்குது.
ட்ராவல்ஸ்லாம் இருந்து வந்திருக்குறாங்க, நிறையா பேர் வெளியூர் ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க. அப்படியே கண்ணுக்கு ஒரே குளிர்ச்சியாக இருந்தது கடைங்களை பார்த்தா. அந்த கேட் தெரியுதுல்ல, ப்ளூ கேட், அதுதான் பார்க்கினுடைய என்ட்ரன்ஸ். நமக்கு இந்த 2 சைட்லேயுமே மீன் பொரிச்சு, சாதம், குழம்பு அது எல்லாமே வந்து சேல் பண்ணுவாங்க கடையில். அங்கே டூரிஸ்ட்டு வராங்க அப்படின்னா வண்டி நிறுத்தி அங்கங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது. அப்புறம் இங்கே லெஃப்ட்டில் வந்து நிறையா வரிசையாக கடைங்க இருக்குது இல்லையா. ஸோ அந்த கடைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுத்து அவங்களே குழம்பு பொரித்து கொடுத்துருவாங்க சமைச்சு. எப்போயாவது ஒன்ஸ் வந்தோன்னா இங்கே வாங்கிட்டு போவோம். பாப்பா விளாடிட்டு ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா காரில். பண்ணவாடி போகிறேன்னு காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்தே. இப்போ பண்ணவாடி கிட்ட அப்படியே வந்துட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் மாரியம்மன் கோயில் பண்டிகை சித்திரை மாதத்துல தான் இங்கெல்லாம் பண்டிகை வரும் போல். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயமே தான் அதிகமாக இருந்தது. ரொம்ப பசுமையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா வந்து வாழை மரத்தோப்பு மாதிரி இருந்தது, மாந்தோப்பு நிறையா இருந்தது, நிறையா சோளத்தட்டு விதைச்சிருந்தாங்க. இதுதான் போகிற வழி. இந்த பண்ணவாடிக்கு மேட்டூர் தாண்டி போகிற வழி இப்படி தான் இருந்தது. பக்கமாக வந்துட்டோம். அங்கே பாருங்கள் தெரியுது, அதுதான் பண்ணவாடி. பரிசல் துறை கிட்ட தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது. இப்போ இங்கே ஒரு போட் தெரியும் பாருங்கள், அங்கேருந்தே தண்ணி இருந்தது ஒரு 4 years பேக் வந்தப்போ. இங்கே எல்லாமே வந்து அப்படியே தண்ணி இருந்தது. இப்போ ஒரு போட் வரும் பாருங்கள், இதுதான் இந்த போட் இருக்க இடத்துல தான் நம்ம வந்து போட் ஏறுற இடம். இங்கே ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்கும். எல்லாமே தண்ணி வற்றி உள்ளே போயிடுச்சு. ஆனாலே இங்கே லாஸ்ட் டைம் எங்கே ஏறினோம் ஒன்றுமே அடையாளம் தெரில. என்ன பண்ணுற? வா, இங்கே அங்கே பக்கத்தில் போகலாம். உடஞ்சதை எடுக்காத. இந்தா தூக்கிக்கிறேன். வா. ஓகே சரி. பண்ணவாடி வந்தோம். சரி, ஒரு கடையும் இல்லையே. தண்ணி இருந்த இடம்லாம் உள்ள வறண்ட காடாயிடுச்சு. வா, இங்கே பாரு எவ்வளோ கீழே பாரு, எவ்வளோ சங்கு. பட்டு இங்கே பாரு, இங்கே பாரு. எந்த கடையும் இல்லை, அவ்வளோதான். போட்டிங்கும் இல்லை அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே கொஞ்சம் பசங்க வந்தாங்க. அவங்கள விசாரித்ததில் இன்னும் கொஞ்சம் மேலே போங்க, அங்கே கொஞ்சம் கடைங்க இருக்குது, போட்டிங்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இன்னும் நம்ம வந்த இடத்த தாண்டி க்ராஸ் பண்ணி நம்ம மேலே போயிட்டுருக்கோம் உள்ளுக்குள்ளே. அங்கே போனதும் தான் வந்து தெரிஞ்சது, சரி கடைங்க இருக்குது, போட் இருக்குது, நம்ம வந்தது வீண் போகலை அப்படின்னு. தூரத்தில் தெரியுது பாருங்கள், ஒரு 3-4 கடைங்க தான் இருந்தது. அதுவுமே ஃபிஷ்ஷு பொரிச்ச மீன் பொரிச்சது, சாப்பாடு, குழம்பு அப்படின்னு சாப்பாடு எல்லாமே இருந்தது அங்கே. ஆனால் நாங்கள் எதுவும் அங்கே சாப்பிடலை. போட்டிங் மட்டும்தான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். இது எல்லாமே வந்து கடைங்க தான், சாப்பிட்ற கடைங்க. அப்படியே போட்டிங் போக வரவங்க அப்படியே இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நிறையா பேர்.
இந்த இக்கரையிலேருந்து அக்கரைக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பண்ணவாடி கரையில் ஏறி போட்டில் உட்காந்துட்டா அக்கரை பார்த்திங்கன்னா நாகமரைன்னு ஒரு ஊர். அங்கே போய் ட்ராப் பண்ணுவாங்க. ஒரு பரிசலில் பார்த்திங்கன்னா பின்னாடி பைக்கு அதை வண்டிலாம் ஏற்றிப்பாங்க. அது வந்து ஒரு மோட்ரு போட் வந்து இழுத்துட்டு போய் அக்கரையில் விடும், நாகமரை கரையில். ஸோ இதுதான் இங்கே நடக்கிற ப்ராசஸ்ஸு. நாங்கள் பார்த்திங்கன்னா சும்மா போட்டில் ஏறி உட்காந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அக்கறைக்கு போய் பார்த்துட்டு உடனே அதே போட்லேயே ரிட்டர்ன் வந்துட்டோம். போட்டில் ஏறியாச்சு. இதுதான் நாகமரை அக்கறை வந்து எல்லாரையும் வந்தவங்கெல்லாம் இறக்கி விட்டுட்டோம். இந்த மாதிரி இவ்வளோ கூட்டமாக போட்லலாம் போனதே இல்லை, ஃபஸ்ட்டு டைம். பரிசலில் போயிருக்கோம் இங்கே பண்ணவாடி வந்து, ஆனால் போட்டில் ஃபஸ்ட்டு டைம். ஏற்கனவே அந்த கூனாண்டியூர் பூலாம்பட்டி அந்த சைடு பார்த்திங்கன்னா பரிசல் போட்டு ரெண்டுமே இருந்தது, அங்கெல்லாம் போயிருக்கோம். எங்க ஒரு வழியாக போயிட்டு போட்டில் ரிட்டர்ன் வந்து இறங்கியாச்சு. இதுதான் நம்ம போன போட்டு. அடுத்த ஷிஃப்ட்டு ஏற்றுறாங்க. டிக்கெட்லாம் வந்து எடுத்தோம். ஒரு ஆளுக்கு 20 ரூபா இங்கேருந்து அக்கறைக்கு போய் இறங்குறதுக்கு. அதே மாதிரி அங்கேருந்து ரிட்டர்ன் வரணும்னா மறுபடியும் ஒரு ஆளுக்கு 20 கொடுக்கணும். போகிற வழி தான் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். பண்ணவாடி டு மேட்டூர் கிளம்பியாச்சு அகைன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள். பாய் பாய். Audio Jungle.